ஹாய், வணக்கம். ஒரு 3 சுவையான செய்திகள் படித்தேன். அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம்ட்டு பதிவிடுறேன். ஃபர்ஸ்ட், இது வந்து கொஞ்சம் காமெடி கலந்த ஒரு துணுக்குகள். லிஃப்ட்ல வந்து ஒரு பையன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே போயிட்டு இருந்திருக்கான். அப்போ ஒரு பெரியவர் உள்ள வந்திருக்காரு. தம்பி, இந்த குளிர் காலத்துல ஐஸ்கிரீம் சாப்பிட்றியப்பா, தொண்டை கட்டிக்குமே அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அந்த பையன் சொல்றான், எங்க பாட்டிக்கு வந்து 103 வயசு ஆகுது, அவங்க நல்லா தான் இருக்காங்க அப்படின்ட்டு. ஓ, அவங்களும் நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்களோ அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அதுக்கு அந்த பையன் பதில் சொல்றான், மற்றவங்க விஷயத்துல அதிகம் குறுக்கிட மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை உண்டு, அவங்க பிஸியா இருந்துப்பாங்க, அதனால இது வரைக்கும் பிரச்சனை இல்லாம இருக்காங்க அப்படின்ட்டு. அது எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு பதில் இல்லை? மற்றவங்க விஷயத்துல நாம தேவையில்லாம தலையிடுறோமோ, அவங்க கேட்காட்டியும் நம்ம போய் அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கோமோ, கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். ரெண்டாவது சம்பவம், இப்பெல்லாம் ஆன்லைன் ஃப்ராட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு இல்லையா? திடீர்னு ஒரு மெசேஜ் வந்தது என் நண்பருக்குன்ட்டு பயந்து போய் பேங்க்குக்கு ஓடி போய் ஏடிஎம்ல கார்டை போட்டு நம்ம பேலன்ஸ் சரியா இருக்கா அப்படின்னு பார்த்த உடனே, அப்பா அடா 2500 ரூபா அக்கௌண்ட்ல அப்படியே இருக்குப்பா, யாரும் எடுக்கல அப்படின்ட்டு சந்தோஷத்துல வெளியில வந்து பாக்குறப்ப நாம ஓட்டிட்டு இருந்த அந்த பைக்கை காணும். இப்போ பைக் காணுமே அப்படின்னு யோசிக்கிறதா, இல்ல பணம் சேஃபா இருக்கே அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா? ஸோ இப்போ எல்லா ரிஸ்க்கும் இருக்கிற இந்த நிலைமையில நாம ஜாகிரதையா இருக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ இது வந்து ரெண்டாவது பதிவு. மூன்றாவது பதிவு, ட்ரெயின்ல ஏறி திருச்சிக்கு போலான்னு உட்காந்துருந்தேங்க. அந்த ட்ரெயின் வந்து சென்னையில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா நேராக ஃபர்ஸ்ட் ஸ்டாப் உங்களுக்கு திருச்சியில் தான் நிற்கும். கேட்டை மூடிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ட்ரெயினில் ஏறியாச்சு. ஏற்ற மாதிரி ஒரு இளம் பெண் வந்து சீட்டில் உட்காரணும்னு ஆசைப்பட்டாங்க. வண்டி கிளம்பல. அப்போ அந்த சீட்டில் இருக்கிறவர்கிட்ட, ஐயா நீங்கள் வந்து தவறா என் சீட்டில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க. அந்த பெண், இளம் பெண். அங்கே அந்த உட்காந்துருக்கிற பெரியவர் சொல்கிறாரு, அறிவு இல்லையா அவனுக்கு, நான் சரியா தான் உட்காந்துருக்கேன் பாரு அப்படின்னு அந்த டிக்கெட்டை அப்படி விசிறாரு. அந்த பெண் அந்த டிக்கெட்டை வாங்கி பார்த்துட்டு பேசாம இருக்காங்க, ஒன்றும் சொல்லலை. சீட் நம்பர் சரியா இருக்கு. வண்டி கிளம்பிடுது. அந்த மாதிரி ட்ரெயின்லாம் நடுவில் கதவு திறக்க மாட்டாங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். வண்டி கிளம்பிடுது. அதுக்கப்புறம் மெதுவாக அவங்க சொல்றாங்க, ஐயா உங்க சீட் நம்பர் கரெக்டு, பர்த் நம்பரும் கரெக்டு, ஆனால் நீங்க ஏறின ட்ரெயின் தான் தவறு, நீங்க தவறான வண்டியில ஏறிட்டீங்கன்னு பொறுமையா சொல்றாங்க. இப்போ நஷ்டம் யாருக்கு? அந்த கோபப்பட்ட பெரியவருக்கு தானே. அவர் சாதாரணமா அப்படியாமா அப்படின்னு இந்த பெண்கிட்ட பேசியிருந்தாங்கன்னா, அந்த பெண்ணுமே ஐயா நீங்க தவறான வண்டியில ஏறிட்டீங்கன்னு சொல்லியிருப்பாங்க, பொறுமையா பேசியிருந்தாங்கன்னா. இந்த பெண் மறுபடியும் கூச்சலிடாம பொறுமையா இருந்து அவருக்கு தகுந்த பாடத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால இந்த கால இளைஞர்கள் நல்ல தீர்க்கமாவே யோசிக்கிறாங்க. பெரியவர்கள் ஜாகிரதையா இருக்கணும், அவங்கள மதிச்சு நடக்க தெரிஞ்சுக்கணும். தேங்க்யூ ஸோ மச். பாய்.